வணக்கம். இந்த விளக்கு பதிவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா, தமிழக அரசின் மகளிர் உரிமை தொகை திட்டம் பத்தி ஏகப்பட்ட வதந்திகளும் குழப்பங்களும் நம்ம எல்லார் மத்தியிலும் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? இத பத்தியான தெளிவான உண்மையான தகவல்களை மட்டும்தான் நாம இப்ப பார்க்க போறோம். எந்த குழப்பமும் இல்லாம உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, நேரடியாக விஷயத்துக்குள்ள போயிடலாம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, புதிய அறிவிப்போட பின்னணி என்ன, கிடைக்க போறது 1000 அல்லது 2500? இதற்கான தகுதிகள் மற்றும் விதிவிலக்குகள் என்னென்ன, பணத்தை எப்படி சரியா வாங்கறது, அப்புறம் புதிய விண்ணப்பத்துக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும், உங்களோட பணத்தை எந்த தடையும் இல்லாம பெற தேவையான எல்லா வழிமுறைகளையும் இந்த பதிவு உங்களுக்கு தெளிவா கொடுக்கும். முதல்ல இந்த புதிய அறிவிப்போட பின்னணி என்னன்னு சுருக்கமா பாத்துடலாம். புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு மே 13ஆம் தேதி நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். அங்க நடந்ததை நம்ம எந்த சார்பும் இல்லாம அப்படியே பார்க்கலாம். எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த 1000 ரூபாய் திட்டத்தை தொடர்ந்து வழங்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க. இதுக்கு பதிலளிச்ச முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அந்த 2500 ரூபாய் வழங்கும் திட்டத்தை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் செயல்படுத்துறதுக்காக நிதித்துறையோட ஆய்வுக்கு உத்தரவிட்டிருக்காரு. இதுதான் அங்க அதிகாரப்பூர்வமா நடந்த ஒரு விஷயம். இப்போ நம்ம எல்லார் மனசுலயும் இருக்கிற அந்த மிகப்பெரிய கேள்விக்கு வருவோம். மாசம் 1000 ரூபாயா இல்ல 2500 ரூபாயா? நம்ம அக்கவுண்ட்டுக்கு வரப்போறது எவ்வளவு? இந்த மாற்றத்தை நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். முந்தைய அரசோட கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்திருக்க புதிய அரசோட வாக்குறுதிப்படி மதிப்பெண் மிக மகளிர் திட்டம் அப்படிங்கிற பேர்ல 2500 ரூபாய் வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. பேரும் மாறுது, தொகையும் மாறுது. இதுதான் இப்போதைய நிலவரம். ஆனா இதுல இப்போதைக்கு என்ன சிக்கல்னா, முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாநிலத்தோட நிதிச்சுமை பத்தி சில கேள்விகளை எழுப்பியிருந்தார் இல்லையா? அதனால இப்ப நிதித்துறையோட ஆய்வு ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. இதனால என்ன ஆகலாம்னா, ஒன்னு வழக்கம் போல மே 15ஆம் தேதி பழையபடி அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு வரவு வைக்கப்படலாம். இல்லன்னா இந்த ஆய்வெல்லாம் முடிஞ்சு மே 17ஆம் தேதி உங்களுக்கு அந்த 2500 ரூபாய் சர்ப்ரைஸ் கிடைக்கலாம். அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, அடுத்த பகுதிக்கு போலாம். தகுதிகள் மற்றும் விதிவிலக்குகள். இந்த அரசியல் அறிவிப்புகளை எல்லாம் தாண்டி தனிப்பட்ட முறையில உங்களுக்கு இந்த பணம் கிடைக்குமா கிடைக்காதா? ரொம்ப சுலபமா சொல்றேன், கேட்டுக்கோங்க. 60 வயசுக்கு உட்பட்ட குடும்பத் தலைவிகள் எல்லாருமே இதுக்கு தகுதியானவங்க தான். ஆனா நீங்க மாநில அல்லது மத்திய அரசு ஊழியரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த திட்டத்துல இருந்து முழுமையா விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அதாவது அரசு ஊழியர்களுக்கு இந்த பணம் வராது. இங்கதான் நீங்க ஒரு முக்கியமான நம்பரை கவனிக்கணும். 3000 இது என்னன்னு கேக்குறீங்களா? 60 வயசுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான புதிய ஓய்வூதிய திட்டத்தோட தொகை இது. வீட்ல இருக்கிற முதியவர்கள், அது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்த தொகையோட இப்போ ஒரு 500 ரூபாய் சேர்த்து இனி மாசம் 3000 ரூபாயா கொடுக்க போறாங்க. நிஜமாலே இது ஒரு சிறப்பான முன்னெடுப்பு தானே? இப்போ நம்ம ரொம்பவே முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். பணத்தை பெறுவதற்கான வழிமுறைகள் என்னென்ன? இதுநாள் வரை பணம் வாங்கினவங்களும் இனி வாங்க போறவங்களும் கண்டிப்பா கவனிக்க வேண்டிய செயல்முறை இது. உங்களுக்கு இன்னமும் பணம் வரவில்லையா? நிறைய பேர் இதான் கேக்குறாங்க. நீங்களும் அதுல ஒருத்தரா? அப்போ நீங்க உடனே சில விஷயங்களை செக் பண்ணியே ஆகணும். அதாவது அரசாங்கத்துல இருந்து டைரக்டா பணம் உங்க கைக்கு வரணும்னா விஷயம், உங்க ஆதார் எண்ணை உங்களோட பிரைமரி பேங்க் அக்கவுண்டோட லிங்க் பண்ணிருக்கணும். ரெண்டாவது, அதே பேங்க் அக்கவுண்ட்ல நீங்க இப்போ ரெகுலரா யூஸ் பண்ற மொபைல் நம்பரை இணைக்கணும். மூணாவது, உங்க மொபைலுக்கு வர SMS மெசேஜ்களை அப்பப்போ செக் பண்ணணும். இந்த ஆதார் லிங்க் பண்ணிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு பணம் வரும். இத கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அக்கவுண்ட்ல பணம் வந்துருச்சுன்னு எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது? உங்க போனுக்கு வர மெசேஜ்ல மகளிர் உரிமை திட்டம் DBT, அதாவது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், இல்லனா NAC, இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கான்னு பாருங்க. இதுல ஏதாவது ஒன்னு இருந்தாலே உங்களுக்கான பணம் உங்க அக்கவுண்ட்க்கு வெற்றிகரமா வந்துருச்சுன்னு அர்த்தம். கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். புதிய விண்ணப்ப ஆவணங்கள். புதுசா அப்ளை பண்ண போறவங்க இத ரொம்ப கவனமா கேளுங்க. புதிய விண்ணப்பங்கள் சீக்கிரமே திறக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால இந்த 4 டாக்குமெண்ட்ஸை உடனே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஸ்மார்ட் கார்டு, ஆதார் கார்டு, EP பில், அதாவது கரண்ட் பில் ரசீது, அப்புறம் ஆதார் கூட இணைக்கப்பட்ட பேங்க் பாஸ்புக். இது அப்படியே உங்களோட போன்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஆரம்பத்துல நான் சொல்ல நினைச்ச அந்த முக்கியமான கிரேஸ் பாயிண்ட் இதுதான். புதுசா பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்க தயவு செஞ்சு ஒரு 0 பேலன்ஸ் அக்கவுண்டா ஓபன் பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா, அரசு போடுற அந்த 1000 ரூபாய
மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி பேங்க்காரங்க ஃபைனா பிடிச்சுக்குவாங்க. எஸ்எம்எஸ் சார்ஜ், மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு அந்த பணமே உங்களை அறியாமலே காலியாகிடும். இதை தவிர்க்கணும்னா 0 பேலன்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்றது மட்டும்தான் ஒரே தீர்வு. இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. உங்க குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய இந்த உரிமைத் தொகை எந்த தடங்களும் இல்லாம உங்க கைகளுக்கு வந்து சேருதான்னு உறுதி பண்ணிக்க. இன்னைக்கு நீங்க உங்க பேங்க் அக்கவுண்ட்ல ஆதார் இணைக்கப்பட்டிருக்கான்னு செக் பண்ணீங்களா? இல்லனா உடனே அதை பண்ணிடுங்க. நம்ம உரிமை, நம்ம பணம், நாம தான் கொஞ்சம் விழிப்பா இருக்கணும். இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.